இத பாரு பாக்கியா, யாருக்குமே உன் மேல பகையோ கோபமோ இல்ல. நீ பண்ற வேலைக்குதான் உன்னை திட்டுறோம், கேள்வி கேக்குறோம். இனிய வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அவ உன் பொண்ணு தானே. நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் இனியா வாழ்க்கையில நான் உச்சக்கட்ட அக்கறையோட தான் இருக்கேன். நீ எங்க கிட்ட எப்படி சொல்ற, ஆனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. இனியா மேல உனக்கு அக்கறை, அன்பு, பாசம் எதுவுமே இல்ல. உங்களுக்கெல்லாம் இருக்குல்ல அத்தை? உனக்கு இருக்கிறத விட எங்க எல்லாருக்கும் நிறையவே இருக்கு. அது போதும். பாக்கி நில்லு. உன் வாய் கொழுப்புனால இனியாவோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வை, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். டேய், இவ நம்ம பாக்கியா தானா? ஏண்டா, இவ உங்க அம்மா தானடா? எனக்கே அது டவுட்டா தான் இருக்கு. உங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடா. ஆஹா, பைத்தியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்பாட்டி, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேறீங்க? ஆமா, உங்க அம்மா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துறதுக்கு திறப்பு விழா நடத்துறா. அதுக்கு நான் வரணுமாக்கும். எனக்கும் தான் அம்மாவோட பிளான் பிடிக்கல. அதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாம இருக்க முடியுமா? அம்மா வருத்தப்படுவாங்கல்ல. யார பத்தி அவ கவலைப்பட மாட்டா. அவளை பத்தி நான் ஏன்டா கவலைப்படணும்? நான் வரலப்பா எங்கேயுமே. எழு, அந்த பைய கொடு. நான் செல்வியை கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட் போயிடுறேன். சரிம்மா. நீயும் அமர்த்தாவும் நான் லிஸ்ட் எழுதி கொடுத்தேன்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, பாத்து போ. சரிடா. சரி, பாத்து போமா. நான் வரலன்னு சொல்றேன். கூப்பிட்டாலும் ஒரு குத்தம் சொல்றீங்க, கூப்பிடலனாலும் ஒரு குத்தம் சொல்றீங்க. ஏன் அம்மாவை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏண்டா, உங்க அம்மாவை நான் டார்ச்சர் பண்றேனா? இந்த இடம் வேண்டாம், பெரிய இடமா பாக்கலான்னு அது இதுன்னு எதோ சொன்னீங்க. கடைசியில என்னடான்னா உங்க அம்மா சொன்னதுதான் வேத வாக்குன்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் உங்க அம்மா கிளம்பிட்ட. போ, முன்னாடி பிடிச்சிட்டு போ. பாட்டி, உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது பாட்டி. பேசாதடா, போ. ஓஹோ. போ, நீ போ, உன் புருஷன் பின்னாடி. அமிர்தா, நீ வா, சும்மா ஏதாவது பேசி. இவனை நினைச்சு கவலைப்படுறதெல்லாம் வேஸ்ட். இவன் யார பத்தியும் கவலைப்படாம பாக்கியாவுக்காக தான்